வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வேலவா வேலவா வேல் முருகாவா வா, வேலவா வடி வேலவா வேல் முருகாவா வா. தைப்பூச திருநாளிலே அந்த வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459695. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தின்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், பொதுவாகவே தை மாதம் அப்படின்னாலே கொண்டாட்டம் தான் சார். திருமுருகன் அப்படின்னாலே திருநாள் தான் சார். ஆனா இந்த தைப்பூசத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சார் கனெக்ஷன்? அற்புதமான கேள்விமா. இன்னைக்கு மிகச்சிறந்த நாள் தைப்பூச திருநாள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளில் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா என்ற அருமையான வரிகள் என் காதுகளில் ஒலிக்கின்றன நீங்க சொல்கிற போது. இந்த முருகப்பெருமானுடைய அழகான பாடலோடு துவங்கினீர்கள். இந்த முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவர் தமிழ் கடவுள். மற்ற கடவுள்களை பற்றி நாம் சொல்கிற போது வேதங்களிலே செய்திகள் வருகிறது, எல்லாம் பேசுகிறோம். ஆனால் தமிழ் இலக்கியத்திலே இலக்கணத்திலே முருகனை பற்றி பேச்சிருக்கிறது, சேவலை பற்றி பேச்சிருக்கிறது, முருகனை பற்றி பேச்சிருக்கிறது. வேலன் வெறியாடல் என்று சொல்லியே தமிழ் இலக்கியம் பேசுகிறது. அது ஒரு அற்புதமான ஒரு தமிழோடு தொடர்புடைய கடவுள் முருகப்பெருமான். அதிலையும் இந்த முருகப்பெருமானுக்கு ஏன் இந்த விசேஷம் என்று அப்படின்னு பார்த்தோம்னா, தாரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்த நாள் இந்த நாள். இன்னைக்கு பழனியிலே அந்த நிகழ்வு நடைபெறும். அப்படி வதம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் இந்த தைப்பூச திருநாளுக்காக காத்திருப்பார்கள். இந்த தைப்பூச திருநாளிலே முக்தி பெறுவது என்பது சித்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு முக்தி பெறணும்னு நினைக்கிறாங்க. வடலூர் வள்ளலார் கூட ஜோதியோடு ஐக்கியமானது இந்த நாளில் தான். அவ்வளவு அற்புதமான நாள். அதனால் இந்த தை என்று சொல்லக்கூடியது மாதங்களிலே மகர மாதம் என்று சொல்கிறோம். சனி பகவானுடைய கர்மகாரகனுடைய ஆதிக்கம் பெற்ற மாதம். அதில் இந்த பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த இரண்டும் அந்த இணையக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு அற்புதம். அதில் இந்த பௌர்ணமி திருநாளில் மக்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கிறது. இதில் என்ன விசேஷம் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த முருகனுடைய வேல் பல அற்புதமான செய்திகளை நமக்கு விஞ்ஞான உண்மைகளை உணர்த்தக்கூடியது. ஆகவே இந்த நாளிலே இந்த குழந்தை பேர் இல்லாதவர்கள் கந்தர் சஷ்டி கவசம் சொன்னால் அவர்களுக்கு நல்ல ஆண்மை சக்தி உருவாகும். அது ஒரு காரணம். அதே மாதிரி வேலை இல்லாதவர்கள் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். வேலை நம்பினால் வேலை கிடைக்குமா? அது எதிரிகள் தொந்தரவு நிறைய இருக்கு. என்ன நல்லது பண்ணினாலும் எதிரிகளால் தொந்தரவு வருது வச்சுக்கிடுங்க. அவர்களெல்லாம் இந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபட்டு அவருக்கு விரதம் இருந்து வழிபடணும். பல குடும்பங்களில் வேலை நிமித்தமாக கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் முருகப்பெருமானை இந்த நாளிலே விரதம் இருந்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை உண்டாகும். அற்புதமான நாள்மா. சொல்லிக்கொண்டே போகலாம் முருகனுடைய பெருமையை. நிச்சயமா சார். விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அதையும் சொல்லுங்களேன். அதாவது இந்த மாதிரி நாட்களிலே விரதம் இருப்பது என்பது முழுமையாக சாப்பிடாமல் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வது, முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது, அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பார்ப்பது, காவடி எடுத்து முருகனை வழிபடுவது என்று இந்த நாள் முழுவதுமே முருகனுடைய தியானத்திலேயே முருகனுடைய சிந்தனையிலேயே இருக்கணும். இன்னைக்கு முழுவதும் விரதம் இருந்து நாளைக்கு காலையிலே பச்சை அரிசி சாதம் சாப்பிடுவது, அகத்திக்கீரை சாப்பிடுவது, இது என்பது இந்த விரதத்தை முழுமையாக நிறைவு செய்து தரும். இந்த ஒரு நாள் முழுவதும் உண்ணாமல் இருப்பதுதான் அது விரதம். மனமும் உடலும் ரெண்டுமே சுத்தமாக இருக்கணும். ஆகவே அக ஒழுக்கமும் இன்றைக்கு மிக முக்கியம். முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றிகளை தருமா. நிச்சயமா சார். முருகனின் மறுபெயர் அழகு, அந்த முறுவலில் மயங்குது உலகுன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? என் பேர் நதியா. நதியாமா, எங்கிருந்து கால் பண்றீங்க? பெங்களூர். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மட்டும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்?
10/9/90. 10/9/90. ஓகேம்மா. பிறந்த நேரம்? மார்னிங் 10 o'clock. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன நதியாமா? ராசி வந்து விருச்சிகம். ஓகே. நட்சத்திரம் தெரியாது. சரி, பரவாயில்ல. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இல்ல, எனக்கு இருக்கிறதே வந்து என்னுடைய பேர் வந்து நதியா வச்சிருக்குங்க. சரிங்க. ஆனா எனக்கு அது ஜாதக பிரகாரம் பார்த்துச்சா அம்சவன் வச்சிருக்காங்க. ஓ, பெயர் சரியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது எந்த பேர் இப்போ இது வரைக்கும் நிறைய தான் கூப்பிடுறாங்க. சரிங்கம்மா. என்னுடைய எல்லா சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நதியா தான். ஓகே. ஆனா எது எனக்கு கரெக்டா நிரந்தரமானது, அம்சவனிகள் தான் நதியாவா? ஓகே. நதியாவா ஹம்சவனியா எது வெற்றியை தரும் அப்படின்னு கேக்குறீங்க. சார் அதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. ஹலோ சார். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் போதுமா நீங்க சொன்னக்கூடிய நட்சத்திரம் வரலாமா? நீங்க 10/9/1990 சொல்றீங்க. அந்த நாள்ல திங்கட்கிழமை கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரமா. அந்த நாள்ல விருச்சிக ராசி அந்த நாளில் வராது, ரிஷப ராசியில் தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் பத்தி குழப்பம் இருக்கு பாத்தீங்களா? அதனால இந்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய பெயர் மாற்றம் பத்தி நம்ம பேசலாமா. பெயர் மாற்றம் உங்களுக்கு அவசியமா? உங்க ஹம்சவேணி என்ற பெயர் பொருந்துமா என்று பார்த்தால், பிரசன்ன ஜாதகத்தின்படி பார்த்தால் உங்களுக்கு ஹம்சவேணி என்ற பெயர் பொருத்தம் என்பதை இந்த கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. புதன் பகவான் இந்த பிரசனத்தில் அருமையாக வந்து அமர்கிறார். ஹம்சவேணி என்ற இந்த சொல் உங்களுக்கு மிக பொருத்தமாகத்தான் பெயரிட்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த காரணம் கொண்டும் பெயர் மாற்றத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கிரக நிலைகள் இந்த பெயருக்கு பொருத்தமாகவே அமைகின்றன. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் தேடி வர வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி ஹம்சவேணி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். சென்னையிலிருந்து காவேரி பேசுறேன். கவரிமா சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், எங்க பையனுக்காக கேக்குறோம். ஓகேமா. அவருடைய பெயர்? அவருடைய பெயர் ராஜேஷ். ராஜேஷ். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 21/5/1979. 21/5/1979. ஓகேமா. பிறந்த நேரம்? 11:30 மேடம். ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம். ஓகே. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அதுதான் தெரியலங்க மேடம். சரிம்மா, பரவாயில்ல. சார் இப்ப பாத்துட்டு சொல்லுங்க. அவருக்காக என்ன கேட்கணும் இன்னைக்கு ராஜேஷ்காக? அவனுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கான். அவன் சிச்சுவேஷன் எப்படி அமையும்? அம்மா கவலையே படாதீங்க. அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வீடு ஒண்ணு வேணும் மேடம். ஓகேம்மா. சார் இப்ப 2 கேள்விகளுக்குமான விடைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். தேங்க்ஸ் மேடம். அம்மா வணக்கம்மா. உங்களுடைய அன்பு மகனுடைய நட்சத்திரம் தெரியலேன்னு சொன்னீங்க. அவர் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். சரிங்களாம்மா? மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இரண்டாவது விஷயம் நீங்க கேட்குறீங்க, அவருக்கு வந்து இந்த நாள் அருமையான நாள். அவருடைய ஜாதகத்திலேயே குரு பகவான் பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவானுடைய பிறந்த நட்சத்திரமே பூசம் நட்சத்திரம் தான். ஆகவே இந்த மாதிரி நாட்களில் மகான்களை நீங்கள் வழிபடணும். உங்களுடைய அன்பு மகன் மகான்களை வழிபடணும். போகரை வழிபடுவது, மச்சமுனியை வழிபடுவது, அதை போல புலிப்பாணியை வழிபடுவது என்று சித்தர்களை வழிபடுவது என்பது உங்கள் மகனுடைய வியாதிகளை போக்குமா? இவருக்கு ஒரு கர்மதோஷம் ஜாதகத்திலே தென்படுகிறது. மகான்கள் வழிபாடு அவருக்கு இருக்கக்கூடிய பீடைகளை விலக்கும், பீடு நடை போட செய்யும். வீடு கட்டுறதை பற்றி கேட்டீங்க. 2024 நல்ல முறையில் இவருக்கு வீடு அமையும் இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள்மா. வியாதிகள் தீரும் தருணத்தை இந்த ஜாதகம் சுட்டி காட்டுகிறதுமா. நீங்கள் மகான்கள் வழிபாடு செய்யுங்கள், நல்ல மாற்றம் தெரியும். வாழ்த்துக்கள். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459565. சார், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற கோடான கோடி ரசிக பெருமக்கள் சார்பா நான் இந்த கேள்வி கேட்கிறேன் சார். அவங்க இத்தனை இதுதான் உங்களை பார்த்து டிவி வழியா கேட்டுட்டு இருப்பாங்க. நாங்க எல்லாரும் தேடி ஓடுற அந்த அதிர்ஷ்டம், அது அதிர்ஷ்டமா எங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதே சார். தினம் தினம் எங்களுடைய வாழ்க்கையில ஜாக்பாட் அடிக்கணும், அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையா எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மாறணும் சார். அதற்கு உங்க ஸ்டைல்ல ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை ஏதாவது இருக்கா? ரொம்ப சிறப்பான கேள்வி கேட்குறீங்கம்மா. அதாவது பொதுமக்கள் வந்து இந்த ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு கேள்வின்னு சொல்கிறீங்க. அதற்கு அவர்களுக்கு விரும்புகிறார் போல் மிக சிறப்பான ஒரு பதிலை நம்ம சொல்லணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே இப்படித்தான் வாழ்க்கையிலே லாபம் வரும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. இது ஒரு சூட்சமம். அத்தனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களும் அவர்கள் அதை குறித்து வச்சுக்கலாம். அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது மேஷ ராசியிலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருக்கு வந்து மூத்த சகோதரரின் மூலம் வாழ்க்கையில் லாபம் கிடைக்கும். அதே போல நெருங்கிய நண்பர்கள் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும். அவர்கள் இப்படி சரியாக பயன்படுத்திக்கணும்.
இப்போ ரிஷபராசியில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து பார்க்கக்கூடிய வேலையினால் தான் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆக இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்கள் ரொம்ப இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முன்னேற்றம் வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளினால் நன்மை வரும், தந்தையினால் நன்மை வரும், வெளிநாட்டு வாழ்க்கையினால் நன்மை வரும், உயர் கல்வியினால் வாழ்க்கையில் உயர்வார்கள்மா அந்த மிதுன ராசிக்காரங்க. கடக ராசிக்காரர்கள் வந்து ரகசிய ஆலோசனைகள், விஞ்ஞான ஆலோசனைகள், அப்படி ரகசிய நடவடிக்கைகளால் வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கிறாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனைவி சொல்லே மந்திரம்னு அவங்க இருக்கணும். மனைவியினால் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள், கணவனால் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசிக்காரங்க. அந்த ஆலோசனையை சரியாக அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க, கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கடன் வாங்கி வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய அடிமை வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேலையினாலே வாழ்க்கையில் அவர்கள் சிறந்து வருகிறார்கள். நீங்க துலா ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உண்டு. பெற்ற பிள்ளைகளால் வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள், அந்த துலா ராசிக்காரர்கள். அதே போல துலா ராசிக்காரர்களுக்கு இன்னொரு சிறப்பு, அவர்கள் பதவிகளினால் வாழ்க்கையில் சிறந்து வருவாங்க. அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வி, அதிர்ஷ்டகரமான வீடு, அதனால வாழ்க்கையில் சிறந்து வருவாங்கம்மா. தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகச் சிறப்பு அவங்களுடைய கம்யூனிகேஷன், அவர்களுடைய அண்டை அயலார், இவர்களால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். சிறுதூர பயணங்கள், அதனால வெற்றிகள் கொடுக்குமா. மகர ராசிக்காரர்களுக்கு பணத்தினால் வாழ்க்கையில் உயர்வு, பேச்சினால் வாழ்க்கையில் உயர்வு. அளவா பேசணும் மகர ராசிக்காரங்க, அதிகமாக பேசிடக்கூடாது. அளவா பேசுற வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி அதிகம். பழைய வீட்டில் அவங்க வாழணும், வெற்றி அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் தேடி வரும். கும்பராசிக்காரர்கள் என்றைக்கும் இவர்கள் பிறருக்கு ஆலோசகர்களாக இருப்பார்கள், அதனால வாழ்க்கையில இவங்க சிறந்து விளங்குவாங்க. அவர்கள் முன்னேற்றம் அவர்களாலேயே வருகிறது. ஒரு குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா மந்திரிகளை போல் செயல்படுவார்கள், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, அந்த வெளிநாட்டு வாழ்க்கையினாலே அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருகிறது. இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போலாமா. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகள் தான். இதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாமா. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியில் செந்தில் குமார். செந்தில் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பிரதர் இல்ல பிரதாப். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் 9/2/1990. 9/2/1990. ஓகே சார். பிறந்த நேரம் இரவு 11 மணி மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவர் திருமண தடை இருந்துட்டு இருக்கு, எங்கெங்க பாத்துட்டு இருக்காங்க, வரணும் இல்ல. கூடிய விரைவிலேயே கெட்டி மேலும் கை கொட்டும் சார், கவலையே படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது உங்களுடைய பிரதர் இன் லா இவர் இல்லையா? ஆமா. அவருடைய ஜாதகம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் பாருங்க. இவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா, இவருடைய மனதே தடையாக இருக்கிறது அப்படின்னு தான் ஜாதகம் காட்டுகிறது. அதனால அந்த தடைகள், ஒரு ஜாதகம், ஒரு பெண் கிடைக்கிறதே என்பது இந்த காலத்தில் மிக கடினமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால திருமண விஷயத்திலே கடினமான விஷயங்கள் எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது, மனக்குழப்பம் அவருக்கு இருக்கக்கூடாது. வரக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுப்பதிலே கூட அவருக்கு சில குழப்பங்கள் இருக்கின்றன. இவரை என்ன செய்யணும்னா, விநாயக பெருமானை வழிபட்டு வரணும். சங்கடகர சதுர்த்திகளில் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வருவதும் அபிஷேகம் செய்து வருவதும் இவருக்கு திருமண தடையை போக்கும். இவருடைய ஜாதகப்படி அடுத்த ஆண்டு இவருக்கு திருமணம் கூடி வரும். இவர் வாழ்க்கையிலே எல்லா நலவும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? அங்க காத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்களா? நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். டிவி மியூட்ல போட்டீங்களா? போட்டேன் மேடம். போடலையே, எனக்கு கேக்குதே. சரி, ஓகே. யாருக்காக நீ கேட்க போறீங்க சொல்லுங்க. எங்க பொண்ணு கவிப்பிரியாக்காக போன் பண்ணோம். ஓகே, கவிப்பிரியாவோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8/1/2012. 8/1/2012. 8/3/2012. ஓகே. பிறந்த நேரம் காலையில 10:15. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? பூர நட்சத்திரம். பூர ராசி, ராசி பூர திருவாதிரை நட்சத்திரம். இது நம்ம சிம்ம ராசி. ஓகே. என்ன கேட்கணும் இன்னைக்கு கவிப்பிரியாக்காக? பதட்டமே இல்லாம நிதானமா சொல்லுங்க, என்ன கேட்கணும் இன்னைக்கு?
கவிப்பிரியா பயங்கரமா சேட்டை பண்ணது. ஓகே, குட்டி தானே, எல்லாம் சரியா போயிடும், கவலையப்படாதீங்க. சார் இப்ப அதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, ஐயா கேட்கலாம். வணக்கம். கவிப்பிரியாவுடைய ஜாதகம் வந்து லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சுட்டித்தனம் அதிகம் தெரியும். பட் இவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. இந்த குழந்தையுடைய ஜாதகம் 12 வயதிற்கு மேலே வாழ்க்கையிலே நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும், ஒரு குடும்பத்திற்கு ஏற்ற சூழல்கள் அமையும், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த குடும்பத்திற்கு உண்டு, ஒரு நல்ல குணவானாக நல்லபடியாக இந்த குழந்தை அமையும் என்று ஜாதக சூழ்நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே குரு பகவானுடைய வழிபாட்டை குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட சொல்லுங்கள். வழிபட வழிபட இன்னல்கள் நீங்கும், நன்மைகள் பெருகும், ஒரு சுகந்தமான வாழ்க்கை அமையும். இந்த குழந்தைக்கு எல்லா வாழ்த்துக்களும் இடத்தில் உண்டு. வாழ்த்துக்கள். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459565. சார், கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேதன்னு இருந்தது அந்த காலம் சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா கையில வச்சிருக்கிற போன்ல இருந்து இருக்கிற வீடு வரைக்கும் எல்லாமே இஎம்ஐ. ஒண்ணுமே வேணாம்பான்னு சொன்னா கூட போன் பண்ணி பர்சனல் லோனாவது வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க சார். வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாங்கும் போது சுகமா தான் சார் இருக்கு. ஆனா திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போதுதான் சூறாவளி காத்து சும்மா சுத்தி எங்க வாழ்க்கையை அடிக்குது சார். இதற்கு ஒரு தீர்வு கொடுங்க. அதாவது சுகமான சுமை அப்படிங்கிறீங்க. கடன் வாங்குகிற போது சுகமாக இருக்கிறது, அடைக்கிற போது சுமையாக இருக்கிறது. அதாவது இந்த கடன் அப்படிங்கிறது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் வாங்குறாங்க. கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்துகிறவங்க ஆரம்பித்து சாதாரண குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் வரைக்கும் கடன் வாங்குகிறார்கள். அப்போ இந்த கடன் தொல்லையினாலே வாழ்க்கையில் வந்து கடனால் டெவலப் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. கடன் வாங்கி தான் ஒரு வீடு கட்டுறாங்க, கடனை அடைத்து விடுகிறார்கள், வாழ்க்கையில் உயர்றாங்க. ஒரு அவசர தேவைகளுக்கு நகையை அடமானம் வைக்கிறார்கள், அதை வைத்து வாழ்க்கையில் உயர்றாங்க, அப்புறம் பணம் புரட்டிய பிறகு கட்டி எடுத்துக்கிறாங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கு கடன் பயன்படுகிறது. ஆனால் அடைக்க முடியாமல் சிரமப்படுறாங்களே, அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து குலதெய்வ வழிபாடுமா. குலதெய்வத்தை புதன்கிழமைகளில் வழிபடணும். கடனை அடைக்க விரும்புகிறவங்க அவரவர் குலதெய்வத்தை புதன்கிழமைகளில் வழிபடணும். பன்னீரினால் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். சரிங்களா? பன்னீர்னால் அபிஷேகம் பண்ணணும். முடிந்தால் பன்னீரில் முதல் நாளைக்கு நவதானியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த பன்னீரை கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். இல்லாவிட்டால் ஒரு அரை மணி நேரமாவது அந்த பன்னீரில் நவதானியங்களை போட்டு வைத்திருந்து பிறகு அதை வைத்து குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வருவது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமை மட்டுமில்லை, வேறு எந்த கோளாறுகள் இருந்தாலும் போக்கும். கடன் நீக்க இது எளிய பரிகாரம், பின்பற்றலாம், வெற்றி கிடைக்கும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? நாமக்கல். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் பார்க்கணும் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/4/1990 மேடம். 14/4/1990. ஓகே சார். பிறந்த நேரம்? மாலை 5 மணி மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம் எனக்கு தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் என்ன தொழில் பண்றீங்க சார் நீங்க? மேடம் நாங்க இப்படி கூலி வேலை மேலதான் செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். ஓகே சார், இப்போ உங்களுக்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். சொல்லுங்க. உங்க ஜாதகத்துல நீங்க வந்து சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. எல்லா ஒரு விஷயத்திலுமே உங்களை அறியாமல் ஒரு முதல்ல கொள்கை பிடிப்பு உங்களுக்கு இருக்கு, அது வாழ்த்துக்கள். ஆனால் பல விஷயங்கள்ல ஒரு பிடிவாதம் உள்ளேயே நிலைத்திருக்கிறது. சரிங்களா? ஒரு தளர்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகம் வளர்த்து கொண்டால் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு உங்க ஜாதகத்தில் இருக்கு. இதில் முக்கியமாக நீங்க திருமண விஷயத்தை கேட்டீங்க. திருமணம் சொல்லக்கூடியது 2022ஆம் ஆண்டு திருமணம் உங்களுக்கு நடைபெறும்னு இருக்கு. 21ஆம் ஆண்டுடைய கடைசியில் உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். 22ஆம் ஆண்டு திருமணம் நடைபெறும். திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? என் பேர் வந்து மித்ராங்க மேடம். நான் பேர் வந்து தங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 19/5/1974ங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தது. ஓகே, 19/5/1974. ஓகே சார். பிறந்த நேரம்?
சாயங்காலங்க 5:30க்குங்க. 5:30. ஓகே சார். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேசலத்தி அனுச நட்சத்திரம் கும்பலக்கணுங்க. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு தொழில் ஒரு 2 முன்னேற்றம் இல்லைங்க மேடம், உடம்பு சரியில்லாம இருக்கு. சார் கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பிறந்திருக்கிறது அசுவினி நட்சத்திரம், சரிங்களா? அசுவினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்க. உங்களுக்கு எப்படின்னா துலா லக்னம் வருகிறது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல்நல பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன், குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக அவசியம். உங்கள் வீட்டுக்கு ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இன்னொரு விஷயம், உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண் தெய்வம் கோயில் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சென்று வாருங்கள். அந்த அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள், ஏற்றி வழிபட்டு வாருங்கள். மெல்ல மெல்ல உங்கள் உடல்நிலையிலே சீராவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும், அதற்குரிய வழிவகை பிறக்கும். மிக நல்ல நிலையிலே நீங்கள் வாழ முடியும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு எங்களுக்காக டிப் ஃபார் தி டேயா என்ன சொல்ல போறீங்க சார்? அதாவது இந்த நிகழ்ச்சியில பல பேர் நம்ம திருமணத்தை பற்றி கேட்கிறோம், குழந்தை வளர்ப்பை பற்றி கேட்கிறோம். அதில் நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்கிறது எங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைய 2 ஜாதகங்களை ஒப்பிடுகிற போது 2 ஜாதகத்தில் எப்படி நிலைமை இருக்குங்கிறாங்க. இங்கே குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ இன்னொருவருடைய ஜாதகத்திலே அந்த ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு உண்டாகுமா? இதை பயன்படுத்திக்கோங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் எங்கே குரு இருக்கோ இன்னொருத்தர் ஜாதகத்தில் அந்த இடத்துல சந்திர பகவான் இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஜாதகங்களை சேர்த்தால் வாழ்க்கையிலே உயர்வு உண்டுமா? வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான, ஆனந்தமான, அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. எங்களிடம் ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெற விரும்பினால் முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.